அண்ணன் திரும்ப வருவாரு, தட்டி கேட்பாரு, பாராளுமன்றத்தில் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஓங்கிய குரல்ல சொல்றாரு. அப்படின்னு பட்டியல வெளில போகணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசை தான். எனக்குமே அந்த ஆசைகள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. விடுதலையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று வீரமுழக்கப்பட்டவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியனும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும். ஆனால் அதே நபர்கள் இன்று அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துவது கிடையாது. அம்பேத்கரை புறக்கணித்து விட்டார்கள். ஜான் பாண்டியனுக்கு கிருஷ்ணசாமி பிடிக்கல, கிருஷ்ணசாமிக்கு ஜான் பாண்டியன் பிடிக்கல. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களை வந்து சின்னாபுரம் படிச்சுட்டு இருக்காங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் அகில இந்திய மறுமலர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பொன் முருகேசன், வழக்கறிஞர். ஐயா வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். கண்டிப்பாக. இந்த சந்திப்பு என்பது உண்மையில் ஒரு அரசியலுடைய சில விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு பொருள் அமையும் சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். நிச்சயமா. தென் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த ஆணவ கொலைகளுடைய தொடர்பு, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட காலுடைய கோரிக்கை, தேவேந்திர குல வேளாளர் அந்த பட்டியல் இனத்திலேருந்து எங்களை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீண்ட நாளுடைய கோரிக்கை. அதுவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது, ஆதரவும் இருக்குது. நீங்கள் அதனுடைய கட்சியை சார்ந்த நபர், அந்த மாவட்டத்தை சார்ந்தவர், அந்த மக்களுடைய எண்ணோட்டங்கள் எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தீண்டாமைகள் கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் அந்த சமூக மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போது பட்டியலிருந்து வெளியில் போகணும்னு சொல்லி ஒரு சிலர் அதை விரும்புகிறாங்க. பட்டியல்னா என்ன, வெளியேற்றம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமே பாதி மக்கள் இருக்காங்க கிராம பகுதியில். இப்போ எங்கள் மாதிரி ஆட்கள் பட்டியலிருந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். இல்லை, படித்தவர்களுக்கு அது தெரியும். ஆமாம், ஏன் இருக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்காத மக்கள் இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாத மக்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. படித்தா டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ படி ஃபஸ்ட்டு, நீ படிச்சுன்னா நீ 4 பேரை படிக்க வைப்பன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம சமூகம் முன்னேறும், அதுக்கப்புறம் நீ வெளில போன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக. ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் தலைமுறையாக படிச்சுவிட்டு நான் உடனே வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல் தலைமுறையில் அரசு வேலை வாங்குறாங்க, முதல் தலைமுறையில் படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் அவங்க அந்தஸ்து வந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. கீழே உள்ளவனை பற்றி நினைக்க மாட்டாங்க, கீழே உள்ளவனுடைய வளர்ச்சியை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க. கீழே உள்ளவனுக்கு நடக்கக்கூடிய தீண்டாமைகள், அவரோட ஏற்றத்தாழ்வுகளை பற்றி நினைக்க மாட்டாங்க. இவங்க படிச்சுட்டு வேற நகரத்துக்கு மாறி போயிடறாங்க, கிராமத்தை விட்டு நகரப்புறங்கள் மாறி போயிடறாங்க. அப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் உயருது. சரி, அதுதான் இப்போ என்னன்னா, அதே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காக பாடுபட்டு கொண்டு சொல்லக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் அவருடைய நிலைப்பாடுகள் இப்போ எப்படி இருக்கு? கண்டிப்பாக சார். ஒரு நேரத்தில் அண்ணன் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், அண்ணன் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடித்து, நாங்களெல்லாம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாங்களெல்லாம் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கான விடுதலையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று வீரமுழக்கப்பட்டவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியனும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும். ஆனால் அதே நபர்கள் இன்று அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துவது கிடையாது. அம்பேத்கரை புறக்கணித்து விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பாஜக RSS அவர்களுடைய ஒரு எப்படி சொல்றது, அவங்களுடைய பின்னணியில அவங்களுடைய ஆட்களாக மாறிட்டாங்க. அவங்களுடைய சுயநலத்தை மட்டும் தான் பாக்குறாங்க ஒழிய மக்களுடைய பொதுநலங்கள், மக்களுடைய பிரச்சனைகள், தினம் வெட்டுப்பட்டு சாவுறாங்க, தினம் தீண்டாமல் நிலவுது மக்களுக்கு, அதை பத்திலாம் கவலைப்படாம, அதுக்கான போராட்டங்களை கையில் எடுக்காம RSS என்ன சொல்றாங்க, பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க. இவர் இப்பதான் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்கன்னா, பட்டியல் வெளியேற்றம் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இப்போதான் அறிக்கையாக வெளியிடுறாங்க. ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் சொல்லி பாஜக பேசி பாஜக என்ன பண்ணிடுச்சு, தர முடியாதுங்கிறத சொல்லிட்டாங்க, திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இப்போ அதனால என்ன பண்ணுறாரு, இப்போ புதிய தமிழகம் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசினாலும் சிக்கல்,
பேசாம இருந்தாலும் அப்படியே அமைதியா ஆயிட்டாரு. இப்ப அவர் அண்ணன் ஜான் பாண்டியன் என்ன பண்றாரு, அவரும் அதே நிலைப்பாட்டுல தான் இருக்காரு. ஆனா நம்ம பொது வெளியில என்ன பண்றாருன்னா பட்டியல் வெளியிட வேணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது வேணும்ன்றாங்களா வேண்டாம்ன்றாங்களா? இப்போ நாளடைவில் அது வேணாங்கிற அளவுக்கு வந்துருவாங்க தலைவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தீண்டாமை நடந்துட்டு இருக்கு, வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றதா, பட்டியல வந்து வெளில போகணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசை தான். எனக்குமே அந்த ஆசைகள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. இன்னும் கல்வியில பொருளாதாரத்துல ஓரளவிற்கு மக்கள் உயர்ந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில போகிறோம். நானுமே வரேன். சரி, இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும் வந்து அங்க அந்த கவினுடைய குடும்பத்துக்கு போயிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. ஆறுதல் தெரிவித்து அவங்களுக்கு அரசு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் கட்சி வந்து பின்பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்து 4 நூற்றாண்டுகள் கூட சொல்லலாம் தேவேந்திர குல வேலருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இரு கட்சி தலைவர்கள் ஏன் வரவில்லை? இரு கட்சி தலைவர்கள் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் போயிருந்தாங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்களோட பையன் போயிருந்தாங்க அவரோட பிரதிநிதியா. ஏன் அப்படின்னா அங்கே திருமா அப்படி அதாவது இறந்து போன கவின் அவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, என் பையனுக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு அண்ணன் திருமா வருவார், தட்டி கேட்பாரு, பாராளுமன்றத்தில் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஓங்கிய குரலில் சொல்கிறாரு. அப்படின்னா இந்த சமூகத்துக்கான தலைவர் அண்ணன் திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. திருமாவளவன் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திருமாவளவன் அவர்களை ஏற்றுக்கிறாங்க. அதாவது தென் மாவட்டத்தில் உள்ளவங்க எப்படின்னா திருமாவளவன் இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கான தலைவராக இருக்காரு, பட்டியல் சமுதாய மக்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் போராட்டம் பண்ணுவார், ஆர்ப்பாட்டம் பண்ணுவார், சட்டசபையில் பேசுவார், பாராளுமன்றத்தில் பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அதனால தான் என் தலைவர் திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி அவர் உறக்க குரல சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்ல அண்ணன் திருமாவளவன் எங்கேயோ போயிட்டார். அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு பிறகு அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு பிறகு இயக்கம் ஆரம்பித்த அண்ணன் திருமாவளவன் இன்று அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் அங்கீகாரத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறத நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஆண்டாண்டு காலமாக இந்த சமூக மக்களுக்காக போராட்டங்களை நடத்திய, சமூக மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக போராட்டங்கள் நடத்திய அண்ணன் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், அண்ணன் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இன்று அரசியலில் அனாதைகளை போல ஆகிவிட்டார்கள். அதுக்கு காரணம் வந்து பாஜக. அதுக்கு காரணம் பாஜக, ஆர்எஸ்எஸ் பின்னாடி போனதுனால இவங்க அட்ரஸ் போயிட்டாங்க. சரி, என்ன இன்னொரு விஷயம் இப்போ வந்து என்னன்னா இந்த இரு குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனை இது. அதாவது வந்து என்னன்னா கவின் குடும்பமோ அந்த பெண்ணுடைய குடும்பமோ வந்து கிட்டத்தட்ட வந்து நெருக்கமான ஒரு உறவுல தான் இருந்திருக்காங்க. இந்த இரு குடும்பத்துக்கான பிரச்சனையை வந்து சாதி பிரச்சனையாக மாற்றி கத்தியெட்டு வெட்டும் அளவுக்கு வந்து கிருஷ்ணசாமி பையன் ஷியாம் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அந்த பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், அவர் வன்முறை தூண்டுறா போல தானே, இரு சாதியினருக்கும் இடையே வந்து ஒரு மீண்டும் வந்து ஒரு வன்முறையை தூண்டுறா போல தானே இருக்கு. இல்லை, வன்முறையை தூண்டுற வகையில் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது சார். இது தென் மாவட்டம் வந்து ரொம்ப சாதாரணமாக, அதாவது மனிதர்கள் வாழ முடியாத ஒரு மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம். இன்றைக்கு கூட நேற்றைய கூட 2 மாணவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அதான் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு மாவட்டமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஷியாம் சொன்னது வந்து அவர் ஒன்றும் பெருசாக தவறாக சொல்லலை. தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில் மட்டும்தான் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, எங்களை கொலை செய்கிறாங்க. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தார் கிருஷ்ணசாமி? ஆமா, ஏன் அதிகாரத்துல ஏன் பங்கு கேட்கல, ஏன் ஆட்சியில ஏன் பங்கு கேட்கல? அதுக்குதான் பிஜேபி கூட போனாரு. பிஜேபி அதை செய்வாங்க இதை செய்வாங்க அப்படின்னு நம்பி தமிழகத்துல இருந்து அதை சார்ந்த தேவேந்திர குலவுடைய அந்த சமுதாயத்துக்கு ஏன் வந்து அதிகாரத்தில் அவங்க பங்கு கேட்கல, ஏன் வந்து அரசியல வந்து எங்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படி ஏன் கேட்கல அவங்க? அதுக்கான முன்னெடுப்புகளை அவர் எடுக்காத காரணம் என்னன்னா, ஆழமான அரசியல் செய்யல, மக்களோட களப்பணியில நிக்கல. 1995 மேலோட்டமான அரசியல். அதாவது நமக்கு போதும், நம்ம போதிய அளவுக்கு நமக்கு பணம் வந்துருச்சு, நமக்கு சொகுசு வாழ்க்கை வந்துருச்சு, இனிமே நம்ம வந்து இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அரசியல்ல தோல்வி அடைஞ்சிட்டு அனாதைகளா இன்னைக்கு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனால் ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் இப்படி ஒரு அரசியலை வந்து தனிமையாக்கப்பட்டுட்டாங்களே அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால தான் சொல்றேன் நான், பாஜக RSS எல்லாம் விட்டுருங்க. நீங்க பழைய மாதிரி 1995 1980 எப்படி நீங்க போராட்டம் பண்ணீங்களோ, எப்படி நீங்க வந்து இந்த மக்களோட உரிமைக்காக பாடுபட்டீங்களோ, அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துவாங்க. இந்த மக்களுக்கான உரிமையை மீட்டு கொடுக்கறதுக்கு வாங்க. அப்பதான் அந்த மக்களை நம்மளை ஏத்துக்குவாங்க.
இப்போ பட்டியல் வெளியேற்றம் வேணுங்கிறாங்களா, அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. பட்டியல் வெளியேற்றம்னா என்ன, வெளியில போனா என்ன நடக்கும், உள்ள இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தி பேசுங்க. ஜான் பாண்டியனுக்கு கிருஷ்ணசாமி பிடிக்கல, கிருஷ்ணசாமிக்கு ஜான் பாண்டியன் பிடிக்கல. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களை வந்து சின்னாபுரம் படிச்சிட்டு இருக்காங்க. சரி, உங்க இதுல வந்து அந்த தங்கராஜன் ஒருத்தருக்காருல்ல, அவர் முழுக்க RSS கைக்கூலி. அவரு தங்கராஜுடைய ரோல் எப்படி இதுக்கு வருது? அவரு வந்து சார் முழுக்க RSS பினாமி மாதிரி அவர் சார். தமிழ்நாட்டில் அவர் RSS இயக்கத்தினுடைய ட்ரைனிங் எடுத்தவர். அவரை தான் கையில் எடுத்து முதல் ஆயுதமா அவரை பயன்படுத்தினாங்க RSS. இவர் தங்கராஜ் மூலம் என்ன பண்றாங்கன்னா, தங்கராஜுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுத்து மாநாடு நடத்த சொல்றாங்க. உங்க சமுதாயத்துல வந்து எல்லாத்துக்கும் கிராமமா போய் பிரச்சாரம் பண்ணு, இந்திரா கோயில் கட்டுறேன்னு சொல்லி உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பட்டியலிருந்து வெளில போகணும் அப்படிங்கிறத பேசு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க. அது அஜெண்டா அப்படி ஒரு உள்ள போறாரு. அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வராரு, அதுக்கப்புறம் நரேந்திர மோடி வராரு, அதுக்கப்புறம் தான் ஜான் பாண்டியா வராரு, அதுக்கப்புறம் வராரு. எல்லாமே பின்னாடி. சரி, எனக்கு என்னன்னா 75 ஆண்டுகளும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் மாறி மாறி அந்த கட்சி நடத்திட்டு இருக்காங்க. 50 ஆண்டுகளும் அதிமுகவும் இருக்கு. ஸோ இந்த இரு கட்சிகளும் வந்து உங்களுடைய அந்த தேவேந்திர குல மக்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அங்கீகாரம் கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. திமுக ஆட்சியில் கூட ஒரு பெண்மணி இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க. அதாவது அமைச்சரவை இதில் கொடுக்குறாங்க, ஆதி திராவிட நலத்தில் கொடுக்குறாங்க. 46 சட்டமன்ற தொகுதி சார் SC/ST மக்களுக்கு, 44 சட்டமன்ற தொகுதி வந்து SC மக்களுக்கு சார். அது பல்லர்களும் பறையர்களும் அறந்தீர்கள் இப்படி உள்ளிட்டு 44 சாதியில் வந்துடுவாங்க சார். 76 சாதியில் வந்துடுவாங்க சார். 44 எம்எல்ஏ 2 தொகுதியில் பட்டியல் பழங்குடியின மக்கள் வருவாங்க சார். இவங்களுக்கு காலங்காலமாக என்னன்னா, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேறு எந்த துறையிலும் கொடுக்க மாட்டாங்க. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு வந்து எந்த ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா காமராஜர் காலத்துல இப்ப திமுகல வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா வந்து செடியனை போட்டிருக்காங்களே. இப்போதான் சமீபமா எங்களுடைய நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, வரைய சமுதாயத்துல உள்ளவங்களை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவே நிறைய நாள் போட்டிருந்தாங்க. இப்போதான் சமீப காலமாக தான் பல்லர் சமுதாயத்தில் உள்ளவங்கள ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக போட்டாங்க. அதுக்கப்புறம் போராட்டங்கள் வலுக்க என்ன பண்றாங்க? உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை தான் நீங்க இந்த அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து உங்க அமைப்பு சார்பில் என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? எங்களுடைய அமைப்பு சார்பாக என்ன கோரிக்கைன்னா, தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் இன்னும் சமுதாயத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கான தீண்டாமை நிலவி வருகிறது என்பதால் அவர்களை தொடர்ந்து SC பட்டியலிலே வைக்க வேண்டும். அவர்களை எக்காரணம் முன்னிட்டும் SC பட்டியலில் வெளியில கொண்டு போயிடக்கூடாது. அப்படி வெளியில கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சு அப்படி ஒரு திட்டத்துக்கு வகுத்துக்குன்னா எல்லாரையும் நீங்க கொண்டு போயிடக்கூடாது. இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, என்ன கொண்டு போய் நீங்க கட்டாயப்படுத்தி வெளில கொண்டு போயிடக்கூடாது. யாரெல்லாம் வெளில போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உட்புறவில் இருக்கும், யாரோட உள்ளவங்களும் யாரோட போய் சொல்லுங்க. ஆனா எங்களை வாங்கணும் கூப்பிடக்கூடாது. நாங்க போயிட்டோம்னா எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறதுனால எங்களுக்கு போராட்ட காலத்தில் இருக்கிறனால எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு. இன்னும் என் மக்கள் நிறைய படிக்காம இருக்கான், கல்வி அறிவு இல்லாம இருக்கான், கிராமங்களை தீண்டாமல் நிலவிட்டு இருக்கு. அதனால அந்த எங்க சமூக மக்களை எல்லாத்தையுமே நீங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்க கூடாது. நீங்க போறவங்க போங்க, எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. அதே போல மத்திய அரசும் மாநில அரசும் பட்டியலிருந்து வெளியில போறவங்களுக்காக ஒரு குழுவை நியமனம் பண்ணுங்க. ஒரு குழுவை நியமனம் பண்ணி பட்டியலிருந்து வெளியில போறவங்க ஆசைப்பட்டாங்கன்னா, இல்ல அதான் ஏற்கனவே வந்து அதை நான் சொல்லல, அந்த ஜனார்த்தனன் குழுன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில அந்த குழு ஒன்று போட்டாங்க. சாரி, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் அந்த ஜனார்த்தனன் குழு போட்டாங்க. அதன் பிறகு வந்து அவர் கன்சராஜ் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்த குழு போட்டாங்க. அது சம்மந்தமான இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸில் பண்ணால் ஏன் அது அப்படியே குப்பையில் போடப்பட்டதா? கண்டிப்பாக சார், நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. 2009, 2010 காலகட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள் அன்னைக்கு இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள்ட்ட இந்த 7 உட்பிரிவுகளையும் சேர்ந்து தேவேந்திர வேளாளர்களாக அறிவிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ டாக்டர் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, ஜனார்த்தன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை நிர்ணயம் பண்ணுறாரு. நிர்ணயம் பண்ணி அந்த ப்ராசஸ் நடந்துருக்கும் போது அதிமுக ஆட்சி வந்துடுது. அதிமுக ஆட்சி வந்தோடனே அந்த ப்ராசஸ் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுருது. கிடப்பில் போடப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, கிருஷ்ணசாமி உள்ளவங்களாம் மறுபடியும் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அந்த பாஜக தங்கராஜ் ஆட்கள்லாம் போய் கோரிக்கை வைக்கிறாங்க.
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து கவுத்தம் பண்ணிட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு குழுவை நியமனம் பண்ணுறாங்க. அந்த குழு தான் ஹன்ஸ்ராஜ் வர்மா குழு. அந்த ஹன்ஸ்ராஜ் வர்மா குழுவை நியமனம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பட்டியல் சமூக மக்கள், அதாவது தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் பொதுமக்களையும் வர சொல்லி கருத்து கேட்குறாங்க. அந்த கருத்து கேட்டதுக்கப்புறம் அதில் நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்து சொன்னாங்க. நாங்களுமே எங்களோட கருத்து என்ன சொன்னோம்னா, பறையர் சமுதாயத்துக்கு ஆதி திராவிடர்னு சொல்றீங்க, சக்கிலியர் சமுதாயத்துக்கு அருந்ததின்னு சொல்றீங்க, அதே போல எங்களுக்கும் கௌரவமா ஒரு பேர் வேணும், அதனால நாங்க தேவேந்திர வேளாண் சமுதாயமா எங்களை அறிவிங்க, ஆனால் எங்களுக்கு கல்வியில பொருளாதாரத்துல பின்தங்கி நாங்க பட்டியல் இந்த எஸ்சி பட்டியலில் நாங்க தொடரணும், பேரை மட்டும் மாத்துங்க, எங்களை தனியா பேரை மட்டும் மாத்துங்க, எங்களை வெளியேற்றக்கூடாதுங்கிற கோரிக்கை நான் வைக்கிறேன். எங்களை அடையாளப்படுத்துங்கள், ஆமா பட்டியல் இனத்தில் மட்டும் தான் நாங்க நீடிப்போம் சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம். சரி, அப்போ மத்திய அரசும் மாநில அரசும் வந்து என்னன்றாங்கன்னா, திடீர்னு மாநில அரசு என்னன்னா அந்த பட்டியல் இனத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. நீங்க அந்த பட்டியல் இனத்துல இருந்து வெளியில வந்த பிறகு அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற சாதியினர்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வார்களா? எப்படி ஏற்றுக்குவாங்க, எப்படி சார் ஏற்றுக்குவாங்க? காலங்காலமா இங்கே வந்து அடிமையாகவே பார்த்தவங்க, இந்த சாதிக்காரன் இப்படி தான் இருப்பான், இந்த சாதிக்காரன்லாம் வெளியில தான் இருக்கணும், இந்த சாதிக்காரன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இந்த சாதிக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்கு வந்தால் நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி தெளிச்சாங்க, தண்ணி தெளிச்சு கூட்டினாங்க, தொடச்சாங்க, அப்படிங்கிற சிந்தனையிலேயே நீங்க இருக்கவங்க சார். ஒரு காலத்துல வந்து சாணர் என்று அழைக்கப்பட்ட அந்த சமுதாயம் 1930-35 நீதி கட்சி மூலமா வந்து கோரிக்கை வைத்து அங்கிருந்து பட்டியல் இனத்துல அவங்க பட்டியல் இனத்துல தான் இருந்தாங்க வந்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து அந்தஸ்துல அவங்க உயர்ந்திருக்காங்களே, அந்த ஒரு எண்ணத்துல கூட இவங்க கேட்டிருக்கலாம்ல. யாரு தேவேந்திர வேளாண் சமுதாயம் கேட்கட்டும் சார், நான் தான் சொல்றேன்ல, நான் கேளுங்க, உரிய அங்கீகாரத்தோட வெளில போங்கிறேன். அன்னைக்கு காமராஜர் இருந்தாருங்க, அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சு, அரசியல் சப்போர்ட் பண்றது ஆள் இருந்துச்சு. எனக்கு யாரு இருக்கா, என் சமுதாயத்துக்கு யாரு இருக்கா? நாங்க மல்லு கட்டி நடக்கிறோம். அன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சா ஜான் பாண்டியன் எம்எல்ஏ ஆகும் இல்லையே, ஓடி ஓடி உழைச்ச கிருஷ்ணசாமிக்கு இப்ப செல்வாக்கு இல்லையே. இதுபோல பல எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லாம இருக்கேன். இப்ப எங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு 4 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எங்களுக்கு வந்து ஒரு துணை முதல்வர் அந்தஸ்துல இருக்கு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க பட்டியல வெளில போறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் அமையும், எங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அவங்க அமைச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, நாங்க அனாத மாதிரி இந்த சமூகம் இருக்கு. இப்ப திருமாவளவன் இருக்காருன்னா, திருமாவளவன் 4 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வச்சிருக்காரு, நான் 2 பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் வச்சிருக்காரு. அவங்க சமூகம் அந்தஸ்துல உயர்ந்திருக்கு, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்க. அது போல எங்க சமுதாயத்தில் பொருளாதாரத்தை உயர்றதுக்கு இவங்க யாருமே அரசியல் ரீதியாக கொண்டு போலையே, அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாடார் சமுதாயத்தில் உள்ளவங்க வெளில போயிட்டாங்க, நாங்க வெளில போகணும், நாடார் சமுதாயத்தில் உள்ளவங்க இப்படி இருக்காங்க, நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னா சந்தோஷம், நம்மளும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான வாய்ப்புகள் இப்ப இல்லாத சூழ்நிலை இருக்கு. இன்னும் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் வந்து மேன்மைப்படுத்தவில்லை, அவர்கள் வந்து கல்வியிலும் மேம்படுத்தவில்லை, பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்தவில்லை, பட்டியல் இனத்தை தான் நாங்கள் நீடிப்போம் சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கை நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா வருகின்ற தேர்தல் இதுக்கு வந்து பதில் அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய கோரிக்கை வந்து எந்த கட்சிகள் ஆதரிக்கிறதோ அந்த கட்சிக்கு நீங்க நிச்சயமா வாக்களிப்பீங்கன்னு சொன்னாங்க நம்புறோம். இந்த உங்களுடைய கோரிக்கை அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, மற்ற கட்சி இருந்தாலும் சரி, உங்க சமூகத்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் தருவாங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா தருவோம் நம்புறோம். நன்றிண்ணே. நன்றி.